ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வேவ் பை வேவா மேசிவான அட்டாக் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது 9ஆம் தேதி ஜூன் சாயங்காலம் உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 315 ட்ரோன்கள் கிட்ட ஏவி விட்டுருக்காங்க. கூட 7 மிசைல்களையும் ஏவி விட்டுருக்காங்க. இதுல 250க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேசிவான அட்டாக் தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தடவை இந்த சாயங்காலம் நடந்த அட்டாக், காலையில நடந்த அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடசா, கீவ் பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல் நடந்தது. எல்லாமே வேவ் பை வேவ் தான். ஸோ இப்போ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 315 ட்ரோன்களும் சாயங்காலம் நடந்தது. 9ஆம் தேதி ஜூன் சாயங்காலம் உக்ரைனோட நேரப்படி நடந்தது. ஸோ இதுல கர்கிவ் பகுதியில பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. ஒடசால நடந்திருக்கு. டொனஸ்க்ல நடந்திருக்கு. இந்த டொனஸ்க்ல கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 27 முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, இந்த மக்கள் அதிக அளவுல யூஸ் பண்ணக்கூடிய பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால இழப்புகள் அதிக அளவுல இருக்குன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த கர்கிவ் பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்ய தரப்புல இந்த சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். பேப் வகை குண்டுகள் அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா எந்த இடத்துல அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறாங்களோ ஸோ அந்த பகுதிகளில் ஏரியல் ஆக்டிவிட்டிஸ் அதிக அளவுல இருக்கும். ட்ரோன்கள் தாக்குதல், மிசைல் தாக்குதலுக்கு மட்டும் இல்லாம இது போல ஃபேப் குண்டுகளை, ஃபேப் 1500, ஃபேப் 3000 குண்டுகளை ஸோ அந்த பகுதிகள் போடுறதுனால மிக பெரும் அளவுல இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உக்ரைனோட ராணுவத்துக்கு. ஸோ தாக்குதலோட வீரியம் அதிக அளவுல இருக்கனால உக்ரைன் தரப்புல இருந்து மேண்டேட்டரியா இந்த குப்பியான்ஸ்க் பகுதி, குப்பியான்ஸ்க சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜஸ், மொத்தம் 7 வில்லேஜஸ் கிட்ட கம்பல்சரி இவாக்குவேட் பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க அவசர அவசரமா. ஸோ ரஷ்ய தரப்புல இருந்து கர்கிவோட குப்பியான்ஸ்க் பகுதியை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. சிட்டி கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சிட்டியை சுத்தி வளைக்கிறதுக்கான வேலைகளை ரஷ்ய தரப்புல இருந்து இறங்கி இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒடசா. ஸோ இந்த ஒடசால ட்ரோன்கள் வந்துச்சு. அது எங்களோட மொபைல் ஃபோர்ஸ் ஏர் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ட்ரோன்களை அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இந்த ஒடசா பகுதியை நோக்கி இப்ப இந்த கருங்கடலை நோக்கி மிக பெரும் அளவுல அந்த லைம் லைட், அந்த ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா திரும்புது. அதுக்கான காரணம் சமீப காலமா இந்த கருங்கடலை பேசு பொருள் அதிகரிச்சுட்டு இருக்கனால மேபி உக்ரைன் ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்க, இல்ல உக்ரைன் வேற ஏதாவது யோசிக்கிறாங்கன்னா மேபி கிரீமியாவை அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த பகுதிகளை ஏதாவது செய்யறாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உக்ரைனோட மிராஜ் ரக ஃபைட்டர் விமானங்கள்லாம் இந்த பகுதியில் அதிக அளவுல கருங்கடல்ல ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதிக அளவுல இந்த சிபேபி ட்ரோன்கள், சப்மர்ஜ்டு ட்ரோன்கள், இந்த உக்ரைனோடதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த ஆள் இல்லாத ட்ரோன்கள், படகுகள் அப்படியே மறந்துட்டே போய் ரஷ்யாவோட கப்பல்கள் மேல தாக்கிடுது, இல்ல அந்த இடத்துல மிசைல வச்சு ஏவி விட்டுறது, இது போல விஷயங்கள் பார்த்திருந்தோம் இல்லையா. இதுக்கு பயன்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றதுக்காக அந்த சேட்டலைட் ரிசீவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிக அளவுல வச்சுறாங்க. இந்த டெஸ்லாவோட இது எல்லாமே அந்த பகுதியில் வச்சுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கறனால அது ரிப்பீட்டர்ஸ் மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய ட்ரோன்களுக்குலாம் அது மூலியமா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. லிங்க் வந்து பண்ண ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா ஸ்லோவா இருந்தது அப்படின்னா ட்ரோன் இப்ப இருக்கிற இடம் எது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அது எப்படி டிராவல் பண்ணும் அப்படிங்கிறதுல நம்ம கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ங்கிறது லேட் ஆகும். ஸோ அதனால 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து எந்த இடத்துல ஆயில் ரிக்ஸை யூஸ் பண்ணி இது போல கம்யூனிகேஷன் ரிப்பீட்டர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரிலேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த பகுதியை வந்து பண்ண தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மிக பெரும் அளவில் அழிச்சு சேதம் ஏற்பட்டிருக்காங்க உக்ரைனுக்கு. இது போல ஒருத்தவங்க வந்தாங்க, நாங்க அவங்கள அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து அதை சபடைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். நாங்க பாத்துக்கப்பா நீ எப்படி தடுத்து நிறுத்திருக்கிற அப்படிங்கிறது போலதான் ரஷ்ய தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட மெரைன்ஸ் களமிறங்கி அங்க இருக்கக்கூடிய கருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆயில் ரிக்ஸ்ல உக்ரைனோட எல்லா கம்யூனிகேஷன் லிங்கையும் துவம்சம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதனால கொஞ்சம் ப்ரிவென்டிவா இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், நேவல் அட்டாக்ல ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அது தடுக்கப்படும் இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும். இல்ல இதுக்கு ஆல்டர்னேட்டா உக்ரைன் வச்சிருக்காங்களா, ஏன்னா ஒரு ரிக்ல சில ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மேபி அதை யூஸ் பண்ணி அவங்க சிக்னல் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது ட்ரோன் வந்து போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல, அது அந்த இடத்துல தான் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். டிலேவா இருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட வரக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட் லெஃப்ட்ல திரும்புன்னு சொல்லும்போது லெஃப்ட்ல திரும்பி அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்புனா அது வேஸ்டா போயிடும் இல்லையா. போய் எக்ஸாக்டா துல்லியமா போய் வந்து பாத்தீங்கன்னா படகு மேல மோதாது. இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு அந்த ரிசீவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா
அந்த ட்ரோனுக்கு சேட்டலைட்ல லிங்க் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த இடத்துல ரிசீவர்ஸ்ல அதிக அளவுல இருந்துச்சுன்னா தான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். இல்ல ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இது போல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டார்கெட் பண்ணி பண்ணணும். இல்லன்னா நேவல் ஃப்ளீட்ல வந்து பண்ணா பெருமளவுல சேதத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. எப்படி விமானங்கள் ஏர்கிராஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல சேதம் ஏற்படுத்துனாங்க. அதே போல நேவல் ஃப்ளீட்லயும் திரும்பி ஒரு அட்டாக் பண்ணிருவாங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். ஸோ அதுக்கு பிரிவென்டிவ் மெஷரா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப நேரா ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அதாவது ஹங்கேரியோட ஸ்பை நெட்வொர்க் இந்த ஜக்கார்பட்டியா இது வந்து ஹங்கேரிக்கும், உக்ரைனுக்கும் பார்டர் பகுதியில இருக்கக்கூடிய பகுதி. மேப்ல காட்டுனேன் தெரியும் உங்களுக்கு. எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதான் ஜக்கார்பட்டியா. ஸோ அந்த பகுதியில அதிக அளவுல ஹங்கேரியோட உளவாளிகள் அதிக அளவுல இருக்காங்க. இத ஏன் நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் அப்டின்னா, எங்களுக்கு அத பத்தி தெரியும்னு சொல்றதுக்காக நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம். அது மட்டும் கிடையாது. ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் என் மூஞ்சியையும், உக்ரைனோட பேரையும் யூஸ் பண்ணி எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருக்கிறாரு வேணும்னே. எலக்ஷன் கேம்பெயினா பண்ணிட்டு இருக்கிறாரு இதுக்கு அப்டிங்கிறது போல, அ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆர்பன் அவர்கள சாட. இதுக்கு ஆர்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவருக்கு உக்ரைனோட ஹங்கேரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்காக சாங்க விரும்பல. எங்களோட குழந்தைகள் கஃபின்ஸ்ல வந்து திரும்பி வர்றதுக்கு, அதாவது சவப்பெட்டியில திரும்பி வர்றதுக்கு விருப்பம் இல்ல. அது மட்டும் கிடையாது. நாங்க அவங்களுக்கு ஃபண்டிங்கும் பண்றது கிடையாது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, அவர் இப்படித்தான் எதையாவது உளறிட்டு கிடப்பாரு. எல்லாரும் வேலைய பாருங்க அப்படிங்கிற ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்புல இருந்து பிரைம் மினிஸ்டர் இது போல ஸ்டேட்மெண்ட்ட சொல்ல எல்லாத்துக்கும் வந்து பண்ணா பதிலடி அப்படியே ஹெவியா வந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த இடத்துல எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போகுதுன்னு பார்ப்போம். 2வது EU போடக்கூடிய சாங்ஷன்ஸ். ஸோ இந்த சாங்ஷன்ஸ் 18ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு ஜெர்மனோட சான்சலரான மெர்ச்சல் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டார். அமெரிக்கா இத கடைபிடிக்கலைன்னா கண்டிப்பா இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல. பட் ஆனா EUல வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது போல ஒரு சாங்ஷன போடலாமாப்பா அப்படிங்கிறது போல. அதுக்கு ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து ஃபிகோ அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் அதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறேன். நான் அதுக்கு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புல சொல்லிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ரஷ்யாவோட அந்த பிரைஸ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆயில் ஏற்றுமதி இருக்கு இல்லையா? அதுக்கான பிரைஸ் கேப் வந்து திரும்பவும் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவ டிபெண்டன்ட் பண்ணி இருக்கிறது வந்து முற்றிலும் ரத்து பண்ணிடணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட பேங்க்ஸ் எல்லாம் இந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சில பேங்க்ஸ் 22 பேங்க் அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுறணும், சாங்ஷன் போட்டுறணும்னு சில பல லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் EU வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை அடாப்ட் பண்ணலாமா அந்த ரெசல்யூஷனை வந்து அடாப்ட் பண்ணலாமான்னு பார்த்தா அது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற தெரியுது. இதுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் ரெசல்யூஷனே கொண்டு வந்திருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல. அதுக்கே அமளி கும்பலி போயிட்டு இருக்கு. ஒரு தடவையும் இப்படித்தான் வரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் முந்திட்டு வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, யூரோப்பியன் யூனியன் 18ஆம் கட்ட பொருளாதார தடையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 18 வயசு இருக்கக்கூடிய நபர்கள மொபைலைஸ் பண்றதுக்கு அழுத்தங்கள் குடுக்குறாங்க. நம்ம அத பண்ணலன்னா கண்டிப்பா ரஷ்யாக்கு சாங்ஷன்லாம் அழுத்தங்கள் போட்டு குடுக்க மாட்டாங்க. இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடையும் போட மாட்டாங்க. எனக்கு தெரியும். அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 27 வயசு மொபைலைசேஷன் இருந்தது. அத 25 வயசா கம்மி பண்ணியிருக்கோம். இதுவே பத்தல. அமெரிக்காவும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்களுக்கும் பத்தல. அழுத்தங்கள் குடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆனா எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல. எனக்கு அதுலலாம் உடன்பாடும் கிடையாது. அதனால அந்த 18 வயசுல இருக்கிறவங்கலாம் மொபைல் யூஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல. அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மாறுறாரு அப்படின்னு இவர் என்ன எலக்ஷன் கேம்பெயின் மறைமுகமா ஏதாவது செஞ்சுட்டு இருக்காரா? அப்படின்ற கேள்வி வருது. ஆனா மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? அதாவது சுமியில இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா அந்த பகுதி தான் பெருமளவுல இந்த எக்ஸ்சேஞ்ச், அட்டாக்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த செர்னிகிவ், சுமி ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட்லைன் டவுன்ஸா இருக்கனால. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போயிட்டு நார்மலா இந்த பேட்டி எடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவதுங்க சிவனேன்னு ஒரு குகையில தூங்கிட்டு இருந்தது கரடி. அந்த கரடிய போய் குச்சி வச்சு குத்து குத்துன்னு குத்தி, இப்ப அது கோவம் வந்து வந்து 4 அப்ப அப்பிட்டு இருக்குது அது. இப்ப அது வந்து என்ன செய்ய முடியும்? அதுக்கு நம்ம கம்முனு தானே இருந்திருக்கணும். கம்முன்னு இருந்தோம்னா, அது பாட்டுக்கு போய் அதோட குகையில கம்முன்னு படுத்துக்க போகுது. அத போய் சொரிஞ்சு விட்டோம்னா, அது வந்து அடிக்கத்தானே செய்யும். அப்படிங்கிற தெளிவா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து எல்லாருமே தெளிவுற பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டான மைண்ட் செட்டா இருக்கு. நம்ம நிம்மதியா இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா? இவங்க போய் தேவையில்லாம அவங்கள சொரிஞ்சு விட்டுருந்தாங்க. அதனால தான் வந்து அடிக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தோட இவங்க எடுத்து சொல்லும்போது இதா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த இஸ்தான்புல்ல வச்சு நடந்தது. ஸோ அதுக்கு ஏற்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இப்ப செகண்ட் ஸ்டேஜும் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, காயமடைந்த வீரர்கள் 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப வரைக்கும் உயிரிழந்த வீரர்கள் அந்த உடல்கள வந்து உக்ரைன் வாங்கிக்கிட்டாங்களான்னா இல்ல. திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. டோர ஓப்பன் பண்ணி வச்சு காமிச்சுட்டு, திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பி கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல அரசியல்கள் இருக்கு அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்ப அமெரிக்க தரப்புல இருந்து இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா இரு தரப்புலயும் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய வீரர்கள். ஸோ இப்ப அந்த வீரர்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி, இது வந்து என் ஹஸ்பண்ட் இவர நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கதறி கண்ணீர் மல்க வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வீரர்கள கேட்டிருக்காங்க. உங்களோட தான் புடிச்சிட்டு போனாங்களா? நீங்க பார்த்தீங்களா? அப்படிங்கிறது போல. அவங்களோட வீரர்கள்லாம் இறந்துட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் தெரியல. இறந்துட்டாங்கன்னு சொன்னா கூட மனச தேத்திட்டு இருக்கலாம். பண்ணலாம். இது வந்து உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க மாட்டாங்க. மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உதவிகளும் போகாது. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். பெரும்பாலும் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் தான் மார்க் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களானா, அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்களுக்கு குடுக்கணும். மிக முக்கியமான நபர்களுக்கு மட்டும் தான் இது போல சலுகைகள்லாம் போயிட்டு இருக்கு. பணக்காரர்களுக்கு மட்டும் தான் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. ஏழைகளா இருக்கிறவங்களுக்கு வெறும் உயிர் மட்டும் தான் போகுது. வேற எதுவுமே பண்றதில்ல. ப்ராப்பரான ட்ரெய்னிங் இல்ல. ஃப்ரண்ட்ல நின்னு சண்டை பிடிக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான ஆயுதங்களையும் உக்ரைன் தர்றது கிடையாது. ஜாக்கெட்ஸ்ல இருந்து அவங்க போடக்கூடிய உடைகள்ல இருந்து எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான விஷயத்த குடுக்கறது கிடையாதுன்ற ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உக்ரைனோட மீடியாக்கள எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த போருங்கிறது ரிச் சேஃபா இருக்காங்க. புவர வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனே வந்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். உக்ரைனோட ஒரு கமாண்டர் எந்த அளவுக்கு உக்ரைனோட வீரர்கள சித்திரவதை பண்றாரு. அடிச்சு வச்சு அதாவது ரஷ்யாவ புடிச்சு வீரர்கள புடிச்சு அடிக்கிறாங்கன்னா கூட அது குற்றம் சொல்லலாம். உக்ரைனோட ஒரு கமாண்டரு, அவருக்கு கீழ இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள புடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிறார். கேட்டா அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிறது போல, புடிச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடிய செய்திகள நம்ம பார்த்திருப்போம். 2, 3 மந்த்ஸ் முன்னாடி நெனைக்கிறேன். ஸோ இது போல கொடுமைகள்லாம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தோட அதிருப்தியும் இது போல உடல்கள் வாங்கல, இன்னும் டிக்ளேர் பண்ணல அப்படிங்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிரான மனப்பான்மை தான் பெருமளவுல திரும்பிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடியுது அப்படின்னா, டெத் கவுண்ட் அஃபிஷியலா குடுக்கும்போது, ரஷ்யா பாடிஸ ரெக்கவர் பண்ணி உக்ரைன் கிட்ட குடுக்கும்போது தான் கதையே இருக்கு. என்ன மாரியான முடிவுகள் உக்ரைனோட மக்கள் எடுக்க போறாங்கன்னு. இப்ப இது மட்டும் மேட்டர் கிடையாது. இப்ப அந்த உடல்கள்லாம் வருது. இப்ப அந்த உடல்கள உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும் இல்லையா? இப்ப அந்த உக்ரைனுக்கு குடுக்காம தினந்தோறும் அத வச்சு வச்சு காமிச்சுட்டு போறாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் தான் இந்த 6000 உடல்கள உக்ரைன் வாங்கிக்கிறது. வெரிஃபை பண்ணி வாங்கிக்கணும். இப்ப இவங்க வாங்கலன்னா ப்ராப்பரான ரீசன் குடுக்கணும். அது எங்க ஆளுங்க இல்லன்றத ப்ரூஃப் பண்ணணும். அது அவங்க ஆளுங்க தான்னு ரஷ்யா தரப்பு வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஏன்னா சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்துல வந்து ஒரு டாக் மாட்டியிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். பலதும் வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிருவாங்க. ஸோ அது பண்ண முடியும். ஸோ உக்ரைன் வந்து அது அவங்க இல்லன்றத வெரிஃபை பண்ணது ரொம்ப ஈஸி தான். அத பண்ணி அவங்க செஞ்சு காட்டணும். அது எங்க ஆளுங்க இல்ல அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப அது பண்ணல அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கோம். அத வந்து ஏத்துக்கல. பாருங்க. நாங்க எப்படி வந்து அத அலோவ் பண்றது? அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க எப்படி போறது? போன பேச்சுவார்த்தை அவங்களோட உடல்கள வாங்கிக்கிறதுக்கே அவங்க தயாரா இல்ல அப்படிங்கிறது போல காமிச்சு, பேச்சுவார்த்தைய கூட ஸ்டாப் பண்ணதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உக்ரைன் மெமராண்டமும் ஒத்துக்கல. ரஷ்யா குடுத்த மெமராண்டம் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். 4 ஓப்லாஸ்ட் இருந்து வெளிய போப்பா. கிரீமியாவ அக்செப்ட் பண்ணிக்கப்பா. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கலாம். சீஸ்ஃபயர் போடலாம் அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் முடியவே முடியாது. முதல்ல 30 நாள் சீஸ்ஃபயர் போடுங்கன்னு சொல்லி அழுத்தங்கள் குடுக்குறாங்க இல்லையா? நியாயமா கேட்கிற மாரி. இதுக்கப்புறம் நியாயப்படுத்தல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. நல்லா பண்ணிட்டீங்க. பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில சொன்னபடியே நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் கிடையாது. டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இதுக்கு மேல உக்ரைனுக்கு குடுக்கக்கூடிய எய்டுகள்ல நாங்க கம்மி பண்ணிக்க ஆரம்பிச்சுர்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்படிங்கிறனால அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கான வேலைகள் ரஷ்ய தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா பின்வாங்குறாங்க. உக்ரைன் என்ன செய்றாங்க? ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். உக்ரைன் எலக்ஷன் வச்சே ஆகணும். இதான் ரஷ்யா கேட்குறாங்க. அது உக்ரைன் ஒத்துக்க மாட்றாங்க. எலக்ஷன் வைக்கிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல புரொபகண்டா பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்றாருன்னா, அவருக்கு ஆதரவா ஏதாவது விஷயங்கள் நடக்கணும். அவருக்கு எல்லாமே அகெயின்ஸ்டா போயிட்டு இருக்கனால, எப்படி அவர் ஜெயிப்பார்?
இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களோட மாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல ஒரு மாளிகை, அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஒரு புர்ஜ் கலிஃபால ஒரு அபார்ட்மெண்ட், ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல ஒரு மாளிகை. இதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது போல சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமா டாக்குமெண்ட் எடுத்து அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய மீடியாக்கள், அமெரிக்காவோட மீடியாக்கள் வாஷிங்டன்ல இவங்க இது போல வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றது? டவுட்டா தானே வருது. அடுத்தது யுஏஇல இருக்கிறவங்க புர்ஜ் கலிஃபால இந்த அபார்ட்மெண்ட்டை அவங்க அம்மாக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டவுட் வருது. அடுத்தது எஜிப்ட்ல ஒரு மாளிகை அவங்க மாமியாருக்கு கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது டவுட் வருது. அப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எங்கே இருக்கு? உக்ரைன்லயே இருக்கா? இல்ல எப்படி? என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைனோட அதிபர் என்ன பண்ண போறார்? ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.